Hello my dear people, this is productivity series day 25 of 100. ஹானஸ்டா சொல்லுங்க, ஒரு நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க, பிஸியா இருக்கிறீங்க, எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, ஆனா எதையுமே அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் வரல. எதனால அப்படின்னா நீங்க பிஸி ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பிஸியா இருக்கிறதுனால ப்ரொடக்டிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிஸியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா எதையுமே டீப்பரா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புளை பாத்தீங்கன்னா they will choose less but they will go deeper into it. நான் ஒரு 2 அடையாளம் சொல்றேன். இது ஒருவேளை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிஸி ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு, எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எங்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னுட்டு. செகண்ட், எப்பயுமே டயர்டா தான் இருப்பீங்க, ஆனா எதையாவது அச்சீவ் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. ஒருவேளை இந்த 2 சைன்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா you need to do this. இன்னைக்கு இருந்து நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிஸினஸை குளோரிஃபை பண்றதை நிப்பாட்டிட்டு எது எசென்ஷியலோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஜீசஸ் கிரைஸ்டும் வீட்டுக்கு வந்திருந்ததுனால மார்த்தா அவங்க எல்லாருக்குமே ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மேரி கிரைஸ்டோட பாதத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேரு சோம்பேறித்தனம் இல்ல, அதுக்கு பேரு எசென்ஷியலிசம். She chose the most essential one. So stop glorifying busyness and stop focusing on essentialism. Thank you. God bless.